வணக்கம் நண்பர்களே, நான் ஈஸ்வரன் பேசுகிறேன். சிங்கப்பூரில் இந்த ஒர்க் பர்மிட்னு ஒன்று வச்சுருக்காங்க. வெளிநாட்டுக்காரங்க சிங்கப்பூரில் வந்து வேலை செய்கிறதுக்கு லீகலாக அதை வந்து முடிவு கொண்டு வராங்க. அதாவது அடுத்த வருஷம் 2026 ஜூன் 1 இந்த ஒர்க் பர்மிட் சிஸ்டம் கிடையாது. ஆனால் அதுக்குள்ளே ஒர்க் பர்மிட்டில் இருக்கிறவங்க அது எக்ஸ்பைரி ஆகிற வரைக்கும் வேலை செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருக்காங்க. இது வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் மேன் பவர், மனிதவள அமைச்சர் இருக்கு இல்லையா, அது வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்கு. பயந்துட்டிங்களா நீங்கள்? இதில் வந்து இந்த எல்லா ஒர்க் பர்மிட்டுக்கும் இது ஸ்டாப் பண்ணலைங்க. அதாவது கன்ஸ்ட்ரக்ஷனில் இருக்கிறவங்களுக்கு இதனால் பாதிப்பு கிடையாது. அதே மாதிரி இந்த மெரைனில் இருக்காங்க இல்லையா, மெரைன் அதில் இருக்கிறவங்களுக்கும் பாதிப்பு கிடையாது. ப்ராசஸ் இண்டஸ்ட்ரி, சர்வீஸ் இண்டஸ்ட்ரி அதுக்கெல்லாம் ஒன்றும் பாதிப்பு கிடையாது. இது வந்து எதுக்கு அபாலிஷ் பண்ணுறாங்கன்னா, ஒர்க் பர்மிட் ஃபார் பர்ஃபார்மிங் ஆர்டிஸ்ட் அப்படின்னு ஒரு கேட்டகரி இருக்குது. அதாவது கலைஞர்கள் இருக்காங்க இல்லையா, பாட்டு பாடுறவங்க, நடனம் ஆடுறவங்க, மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் வாசிக்கிறவங்க, மிமிக்ரி பண்ணுறவங்க, இந்த மாதிரி சில கலைஞர்கள் இருக்காங்க. அவங்களுக்கு வந்து ஒர்க் பர்மிட் ஃபார் பர்ஃபார்மிங் ஆர்டிஸ்ட் அப்படின்னு ஒன்று கொடுத்துட்டு இருந்தான். இது வந்து 2008 கொடுத்துட்டு இருந்தான். அது எதுக்குன்னு கேட்டிங்கன்னா, இந்த மாதிரி சில ஹோட்டல்களில் பார்த்தீங்கன்னா இரவு வேளைகளில் வந்து ஒரு பர்ஃபார்மன்ஸ் மாதிரி வைப்பாங்க. வெளிநாட்டிலேருந்து ஒரு பெண்மணியை கூப்பிட்டு வந்து பாட வைப்பாங்க, இல்லை ஆட வைப்பாங்க, இல்லை ஏதாவது மிமிக்ரி அந்த மாதிரி பண்ண வைப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஹோட்டல்லையோ இல்லை பார்லேயோ இல்லை நைட் கிளப்ஸு, டிஸ்கோத்தே, இங்கெல்லாம் வந்து இந்த மாதிரி வெளிநாட்டிலேருந்து கலைஞர்களை கொண்டு வந்து பர்ஃபார்ம் பண்ண வைப்பாங்க. அதுக்கு வந்து அதிகபட்சம் 6 months தான் வேலை செய்ய முடியும், லீகலாக வேலை செய்யலாம். ஆனால் இது பார்த்தீங்கன்னா நிறையா இந்த என்டர்டெயின்மெண்ட் அவுட்லெட்ஸ்னு சொல்கிறோம் இல்லையா, அவங்கெல்லாம் வந்து இதை மிஸ்யூஸ் பண்ண ஆரம்பித்தாங்க. அதாவது இதை வந்து இந்த ஸ்கீமை வந்து அவங்க தவறாக பிரயோகம் பண்ணாங்க. அதாவது அவங்க கொண்டு வர்ற ஆளுங்க வந்து ஜென்யூனாக இந்த ஹோட்டல்லையோ பார்லேயோ போய் பாட்டு பாடி இல்லை இன்ஸ்ட்ருமெண்ட் வாசித்து அந்த மாதிரி பண்ணுறதுக்காக மாத்திரம் இல்லை, அவங்க வந்து வேறு விஷயத்துக்கும் அந்த மாதிரி பெண்களை வந்து அவங்க உபயோகப்படுத்தினாங்க. பெண்களுக்கும் அது வந்து ரொம்ப வசதியாக இருந்தது. ஏன்னா நார்மலாக இப்போ முன்னாலெலாம் பார்த்தீங்கன்னா சைனாலேருந்து பெண்கள் வருவாங்க, ஹாங்காங்லேருந்து வருவாங்க, மலேசியாவிலேருந்து வருவாங்க, தாய்லாண்ட்லேருந்துலாம் வருவாங்க பெண்கள். அந்த விஷயத்துக்கு தான் வருவாங்க. அவங்க வந்து அந்த டூரிஸ்ட் விசாவில் தான் வரணும். டூரிஸ்ட் விசாவில் வந்தாங்கன்னா அதிகபட்சம் 1 month தான் கொடுப்போம். அதுவும் வந்து இந்த மாதிரி தனிப்பட்ட பெண்களுக்கு கொடுக்கறதே ரொம்ப கஷ்டம். ஏன்னா அவனுக்கு தெரியும் எதுக்கு வராங்கன்னு, அதனால கொடுக்க மாட்டான் ஐசிஏல. ஸோ அவங்க மீறி வருவாங்க. 1 month தான் கிடைக்கும். அந்த 1 monthக்கு அவங்க வந்து ஏதாவது ஒரு 5 star ஹோட்டலில் ரூம் போடணும், அதுக்கு செலவாகும். அதுக்கப்புறம் வந்து அந்த ஏஜென்ட்ஸ் இருப்பாங்க, இன்ட்ரடியூஸ் பண்ணுற கிளையண்ட்ஸை இன்ட்ரடியூஸ் பண்ணுற ஏஜென்ட், அவங்களுக்கு காசு கொடுக்கணும். இந்த மாதிரி நிறையா செலவாயிடும் அவங்களுக்கு. ஒரு மாதம் பூரா அவங்க வேலை செஞ்சால் கூட ஏதோ ஒரு சில குறிப்பிட்ட சிறு தொகை தான் சம்பாதிக்க முடியும் அவங்க. அதனால் இப்போ இது வந்து 6 months வரைக்கும் வேலை செய்யலாம் இந்த பர்ஃபார்மிங் ஆர்டிஸ்ட் அந்த ஒர்க் பர்மிட்டில் வந்தாங்கன்னா. ஸோ இந்த மாதிரி இந்த ஃபேர்ம்ஸ் எல்லாம், இந்த பாரு, நைட் கிளப்பு, டிஸ்கோத்தே, அவங்களாம் என்ன பண்ண ஆரம்பித்தாங்கன்னா, இந்த மாதிரி பெண்களை வந்து பர்ஃபார்மிங் ஆர்டிஸ்ட் ஒர்க் பர்மிட்டில் கொண்டாட ஆரம்பித்தாங்க. கொண்டு வந்துட்டு அவங்க வந்து இந்த வழக்கமான அந்த வேலையை தான் செஞ்சிட்டு இருந்தாங்க. இது வந்து அரசாங்கத்தோட ஒரு கவனத்துக்கு போயிட்டு அவங்க வந்து அனலைஸ் பண்ணாங்க. அதாவது சிங்கப்பூரில் ஒரு நிறுவனம் இருக்குங்க, அதாவது சிங்கப்பூர் நைட் லைஃப் பிஸ்னஸ் அசோசியேஷன் அப்படின்னு ஒன்று இருக்குது. அது கூட இவங்க வந்து கலந்து ஆலோசிச்சு, அது வந்து லீகலாக நடக்கிறது தான். அது நைட் லைஃப் பண்ணுறவங்களுக்கான பிஸ்னஸ் அசோசியேஷன். அது அவங்களே வந்து இந்த மாதிரி நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு அரசாங்கத்துக்கு அவங்க ஒரு இது கொடுத்தாங்க, இது மாதிரி கொடுத்தாங்க, கமிட்மெண்ட் மாதிரி. அதை பேஸ் பண்ணி வந்து அரசாங்கம் வந்து சரி இந்த மாதிரி இந்த ஒர்க் பர்மிட் சிஸ்டமே வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு பேன் பண்ணிட்டாங்க. இருந்தாலும் அவங்க வந்து இந்த நைட் கிளப் அசோசியேஷனோட அவங்க லயஸ் பண்ணி அவங்களுக்கு ஜெனியூனாக ஆள் வேணுன்னா அவங்க மூலம் எடுத்துக்கலாம், இந்த பார்ஸு, கிளப்ஸு, அதுங்கெல்லாம் அந்த மாதிரி சொல்லி அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க இப்போதைக்கு. அதாவது கவர்மெண்ட்டில் வந்து ஒரு ஸ்கீம் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்கன்னா அதை வந்து மிஸ்யூஸ் பண்ணுறதுக்கு நிறைய பேர் தயாராக இருக்காங்க. இப்போ பாருங்களேன், இப்போ அந்த ஸ்டூடெண்ட் பாஸ் இருக்குது. ஸ்டூடெண்ட் பாஸில் வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா 6 மாதம் வந்து கிளாஸ் ரூம் அட்டன் பண்ணணும். அப்புறம் 6 மாதம் வந்து ஆன் தி ஜாப் ட்ரைனிங் அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்க. OJTன்னு பேர், ஆன் தி ஜாப் ட்ரைனிங். உங்களை வந்து ஏதோ அந்த நிறுவனங்களுக்கு அனுப்புவாங்க வேலை செய்கிறதுக்கு. ஸோ அது வந்து அந்த கேண்டிடேட்ஸுக்கே ஒரு ஏமாத்துற மாதிரி ஆகும். ஏன்னா அவங்க வந்து
வேணுன்ட்டு கொண்டு வருவாங்க இந்த ஆளை. சரிப்பா உனக்கு வந்து 6 மாதம் வேலை கிடைக்கும்னு. ஆனால் அவங்க கொடுக்குறது வந்து 1000 வெள்ளிக்கும் கம்மியாக தான் கொடுப்பாங்க. ஆனால் ஃபுல்லாக வேலை வாங்கிடுவாங்க. காலையிலேருந்து நைட் வரைக்கும் வேலை வாங்கி, ஹோட்டலோ இல்லை லாட்ஜிங் ஹவுஸோ எதுவாக இருந்தாலும் சரி, அவங்களுக்கு வந்து சீப் லேபர் கிடைக்கிது. ஏன்னா அவங்க லோக்கல் ஆளை போட்டாங்கன்னா 2000 2500 குறைஞ்சி வரமாட்டாங்க. ப்ளஸ் அவங்க சிபிஎஃப் போடணும், அதை பண்ணணும், நிறையா இருக்குது. அதனால் இந்த மாதிரி ஃபாரினர்ஸ் வந்தாங்கன்னா ஓஜேடியில் அதுக்குன்னு சில ஏஜென்ட்ஸ் இருக்காங்க. வெளிநாட்டுக்காரங்களை கொண்டாந்து இங்கே விட்டு ஓஜேடியில் வந்து அனுப்புகிறேன் அப்படின்னு 6 மாதம் வேலை செய்வாங்க. ஒரு 850 900 அந்த மேனிக்கு சம்பளம் கொடுப்பாங்க, புழிஞ்சு எடுத்துருவாங்க. ஸோ அது வந்து அந்த கேண்டிடேட்ஸே அவங்க ஏமாத்துகிற மாதிரி ஆகும். அப்புறம் ஸ்டூடெண்ட் பாஸில் இன்னொரு விதமாக கூட அவங்க தவறாக பயன்படுத்துகிறாங்க. எதுக்குன்னு கேட்டிங்கன்னா, அவங்க வந்து ஸ்டூடெண்ட் பாஸ்ன்னு வருவாங்க, ஏதோ ஒன்று ஒரு இங்கிலீஷ் கான்வர்சேஷனல் இங்கிலீஷ் 6 months கோர்ஸ் ஒரு 1 year கோர்ஸு சர்டிஃபிகேட் கோர்ஸ் அப்படின்னு வருவாங்க, இல்லை மேண்ட்ரின் கற்றுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வருவாங்க. பேரளவுக்கு அதுக்குன்னு ஒரு 300 350 ஸ்கூல்ஸ் இருக்குது. எல்லாமே ஒரு நேம் சேக் ஸ்கூல் தான். இதுக்குன்னு இந்த மாதிரி பண்ணுறவங்களுக்கு தான் அது இருக்குது. அங்கே வந்து ஜாயின் பண்ணிப்பாங்க. டெய்லி பார்த்தீங்கன்னா ஒரு 2 hours 3 hours கிளாஸுன்னு இருக்கும். பேருக்கு தான் அது. ஒரு 9 மணிலேருந்து 12 மணி வரைக்கும் கிளாஸு. அதுக்கப்புறம் விட்டுருவாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க, இவங்க ஏதாவது அந்த போட்கி கிளார்க்கி அந்த மாதிரி இடங்கள் நிறைய ரெஸ்டாரண்ட்ஸ் இருக்குது. அங்கே போய் வேலை செய்வாங்க, இல்லீகலாக வேலை செய்வாங்க. அது வந்து லீகல் கிடையாது. மாட்டினா 2 பேரும் மாட்டுவாங்க, எம்ப்ளாயரும் மாட்டுவார், இவரும் மாட்டுவார். பட் அவங்க வந்து இல்லீகலாக வேலை செய்வாங்க. ஸோ அந்த எம்ப்ளாயருக்கு வந்து அவனுக்கும் கஷ்டம். லோக்கல் ஆள் சிங்கப்பூரியனை தேடி அவனை அப்பாயிண்ட் பண்ணணும், 1008 ஃபார்மாலிட்டிஸ் இருக்குது, ரூல்ஸ் பேசுவாங்க, எல்லாம் இருக்குது. அதனால் இந்த மாதிரி ஃபாரினர்ஸ் வந்தாங்கன்னா டெய்லி வாப்பா நீ வேலை செய், என்ன 2 மணிக்கு கிளாஸ் முடிஞ்சிச்சுன்னா நீ வந்துடு, நைட்டு 11 மணி வரைக்கும் வேலை செய்யுமா. எண்ட் ஆஃப் த டே ஒரு 50 வெள்ளி கையில் கேஷாக கொடுத்துரும். ஸோ எந்த விதமான ரெக்கார்டும் கிடையாது, யார் வந்தாலும் ட்ரேஸே கிடையாது. அதனால் இவங்களுக்கும் பெனிஃபிட்டு, அவங்களுக்கும் 50 வெள்ளினா அது ஒரு 3000 ரூபா ஆச்சு ஒரு நாளைக்கு. 3000 4000 கூட ஆகும் சம்டைம்ஸு. ஸோ அந்த மாதிரி அவங்களுக்கும் பெனிஃபிட்டு. இது என்ன ஆகுன்னா, இப்போ லோக்கல் ஆளுக்கு வேலை வாய்ப்பு வந்து கம்மியாயிடும். இதேமாரி தான் ட்ரைனிங் எம்ப்ளாய்மெண்ட் பாஸ்னு ஒன்று இருக்குது. அதுவும் வந்து இந்த மாதிரி ஒரு இல்லீகலாக வேலை செய்கிறது தான் கூப்பிட்டு வராங்க. அது வந்து 3 months ஒன்று தான் கொடுக்க முடியும். ஸோ அதுக்கு வந்து ட்ரைனிங்கே எடுத்துக்க மாட்டாங்க, பட் இல்லீகலாக வேலை செய்வாங்க. நிறைய நடக்குதுங்க. ஏன்னா கவர்மெண்ட்டாலேயும் ஒவ்வொரு ஆஃபீஸாக ஏறி இறங்கி செக் பண்ண முடியாது, அன்லெஸ் தே கெட் சம் டிப் ஆஃப் ஃப்ரம் த பீப்புள். ஸோ அந்த மாதிரி இருக்குது. அதே மாதிரி இன்னொரு இந்த எம்ப்ளாய்மெண்ட் பாஸ் எஸ்பாஸ்லையும் அவங்க பண்ணுற சீட்டிங் என்னன்னு கேட்டிங்கன்னா, அவங்க மினிமம் சேலரி இவ்வளோ கொடுக்கணும்னு வச்சுருக்காங்க. இப்போ எம்ப்ளாய்மெண்ட் பாஸாக இருந்தால் 5000க்கு மேலே கொடுக்கணும் மினிமம். ஆனால் எந்த கம்பெனியாலையும் 5000 கொடுக்க மாட்டாங்க ஃபாரினருக்கு. பேசிப்பாங்க 2 பேருக்கும் 1500 தரேன்ப்பா, அவனுக்கு 1600 தரேன் பேசிப்பாங்க. ஆனால் பேப்பரில் இவ்வளோ காட்டுவேன் அப்படின்னு சொல்லிடுவாங்க. அவருக்கும் ஒத்துன்றுவார். சரி 1500 வெள்ளி வந்தால் நமக்கு ஊர் காசுக்கு பெரிய பணம் அது அப்படின்னு சொல்லிட்டு அவரும் ஒத்துப்பார். இவங்களுக்கும் அது லாபமாகிடும். இவங்க டாக்குமெண்ட்லாம் க்ரியேட் பண்ணுவாங்க. பே ஸ்லிப்பு 5500ன்னு போட்டு க்ரியேட் பண்ணுவாங்க. 2 பேரும் சைன் பண்ணுவாங்க. மந்த்லி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க, அக்கௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் ட்ரா பண்ணி மிச்சத்தை வாங்கிடுவாங்க எம்ப்ளாயர். ஸோ இது வந்து நீங்கள் கம்ப்ளைண்ட் கொடுத்து கூட எம்ஓஎம் செக் பண்ணால் கூட ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா இவங்க எல்லாத்துக்கும் ரெக்கார்ட் க்ரியேட் பண்ணியிருக்காங்க. அந்த எம்ப்ளாயியும் வந்து ஒத்துக்கிறாரு, எனக்கு வந்து 5500 சம்பளம் கொடுக்குறாங்க அப்படின்னு ஒத்துக்கிறாரு. ஏன்னா அவங்களுக்கு 1500 பெரிய சம்பளம் அது. அதுக்காக இவங்களை மாட்டி விட்டு அவங்க இது பண்ண மாட்டாங்க. அதனால் 5500 வரதுன்னு சொல்லிடுவாங்க. அதனால் ஒன்று பிடிக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. அன்லஸ் அந்த எம்ப்ளாயியே ஒரு ஸ்டேஜில் ஃப்ரஸ்ட்ரேட் ஆகி எம்ஓஎம் போய் எல்லாத்தையும் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டாருன்னா அப்போ தான் பிரச்சனை வரும். அது வரைக்கும் யாருக்குமே பிரச்சனை கிடையாது. அதாவது இந்த மாதிரி நிறைய ஸ்கீம்ஸ் இருக்குங்க கவர்மெண்ட்டில். நிறைய ஸ்கீம்ஸ் இருக்குது. ஜிஎஸ்டி ரீஃபண்ட் ஸ்கீம்ஸ் இருக்குது. அப்புறம் இந்த பிஐசி கிரெடிட்னு ஒன்று இருக்குது. அதாவது இந்த சில கம்பெனிஸ்க்கெல்லாம் வந்து அவங்க வந்து இந்த ப்ரொடக்டிவிட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேஷ் கிராண்ட்டாக கொடுப்பாங்க. அதிலெலாம் கூட நிறையா தவறாக இது பண்ணி கிளைம் பண்ணுறாங்க அமௌண்ட்டை. ஸோ இதெல்லாம் வந்து கவர்மெண்ட்டால் ஒவ்வொரு கேஸையும் கண்டுபிடிச்சி பனிஷ் பண்ண முடியாது. அவங்களுக்கே ஒரு மனசாட்சி இருக்கணும், நம்ம இந்த மாதிரி தவறாக பண்ணுறோமேப்பா, இது வந்து அடுக்குமா அப்படின்னு அவங்களே நினைக்கணும். நினச்சாதான் வந்து அது முடிவுக்கு வருமே தவிர அது கவர்மெண்ட்டாலேயோ என்ஃபோர்ஸ்மெண்ட் பண்ணுறதுனாலையோ அது முழுமையாக அதை ஒழிக்க முடியாது. அதனால் இது போயிட்டே தான் இருக்கும் அது. ஸோ நம்ம மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.